இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி பைட் செய்யலாமா? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ரவா. இந்த ரவா 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டும் கீயும் போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ரவாவை போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவா போட்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியாகாமல் வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இதை 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது கூடவே ஒரு மேஜிக் பவுடர் இருக்குது. இந்த மேஜிக் பவுடரோட ரெசிப்பியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் நான் சீஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட கிரேட்டட் சீஸ் இல்லாதனால பர்கர் சீஸை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரவா நல்லா கூல்டவுன் ஆன உடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு பால் மாதிரி செஞ்சு உள்ளே சீஸ் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பால் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் நல்லா ஆயில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இந்த கிறிஸ்பி பைட்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து இது கூடவே அந்த மேஜிக் பவுடரையும் நம்ம நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு இதை உங்கள் கிட்ஸ் கிட்ட கொடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா, இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னா, இப்படி உடச்ச உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கிரேட்டட் சீஸ் வச்சா இன்னும் நல்லா இழுக்கும் போது எனக்கு சீஸியாக வரும். பட் இதோட டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. என்னோடய கிட்ஸ் கிட்டே கொடுத்தேன். தே வர் ஸோ ஹாப்பி.